Praise Lord. எங்க நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. பரலோக தந்தையே, இயேசு ராஜாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் உம்முடைய சமூகத்துல இந்த நேரத்துல வரும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய கிருபையினால நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படி உடைய பாதத்தை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். உடைய வார்த்தையை கேட்கவும், தியானிக்கவும், உடைய வாழ்க்கையில் அதை ஈடுபாடோடு செயல்படவும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாய் வார்த்தை கொடுக்கிற மகனை உடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து நீர் வெளிப்படும்படி நாங்கள் வேண்டிக் கொள்வோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் சொல்லிக் கொடுங்க. எங்க இருதயம் ஓப்பனா இருக்கட்டும்பா. உடைய சிந்தனைகள் உமக்கு நேரா இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நீர் பொறுப்பெடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூ வராதபடிக்கு, எந்த விதமான கால சூழ்நிலைகள் ஏற்படாதபடிக்கு வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை நடத்தப் போகிறதற்காக நன்றி செலுத்து. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதா. ஆமென். ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம இந்த வாரமும் ஒரு ஓமை குறித்து தான் பார்க்க போறோம். இந்த ஓமையின் தலைப்பு என்னன்னா, மன்னித்தலின் அளவு அப்படிங்கிற ஒரு தலைப்பு குறித்து பார்க்க போறோம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஷியாம், ஸ்கிரீன் தெரியுதுங்களா ஷியாம்? சார் தெரியுதுங்க சார், தெரியுதுங்க சார். சரிங்க. நம்ம இந்த நாள்ல பார்க்க போற தலைப்பு வந்து மன்னித்தலின் அளவு. அப்படின்னா இந்த தலைப்பு வச்சே புரியும். ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு நம்மளால மன்னிக்க முடியும், அதுக்கான ஏதாவது ஒரு அளவு இருக்கா, அதை பத்தி வேதாகம் என்ன சொல்லுகிறது? ஒரு தவறு செய்த ஒரு மனிதர் அவர் வந்து நம்மகிட்ட வந்து மன்னிப்பை கேட்கிறாருன்னா, அவரை வந்து நம்ம எந்த அளவுக்கு மன்னிக்கணும், அதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு. அவர் லிமிட் இத்தனை தடவை தான் மன்னிக்கணும், இல்ல இந்த அளவுக்கு மன்னிக்கலாம், இல்ல இவ்வளவு நாள் மன்னிக்கலாம் அப்படின்னு ஒரு அளவு இருக்கா அப்படிங்கறத இந்த நாள்ல குறித்து நம்ம வந்து பார்க்க இருக்கிறது. நம்ம தியானத்துக்குன்னு எடுத்துட்டு இருக்க வசனங்கள் எதுன்னா, மத்தேயு 18வது அதிகாரத்துல 21, 22 இதுதான் மெயினான வசனங்கள். இதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதுல உண்மைகளை பார்க்கலாம். இது வந்து யாரு பேசுறாங்க? பேதுரு தான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து இதை குறித்து பேசுகிறார். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்ற இதான் அந்த 2 வசனங்கள் நம்ம எடுத்திருக்கோம். இதுல ஏன் பேதுரு வந்து 7 தரம் அப்படிங்கிறாருன்னா, அந்த காலத்துல இந்த யூத ரபிமார்களுடைய ஒரு போதனை என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்றான்னா 3 தடவை அவங்கள மன்னிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய போதனை. ஆனா ஏன் பேதுரு 7 தரங்கிறாருன்னா, 7 வந்து முழுமையை குறிக்கிற ஒரு நம்பர். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 7 7 7 சபைகள், 7 முத்திரை, 7 வாதை, அந்த மாதிரி எல்லாமே 7 7ன்னு வரும். தேவனுடைய அந்த பிடித்தமான அந்த எண் வந்து 7 அப்படிங்கிறது முழுமையை குறிக்கிற எண். பிடித்தமானங்கிறத விட 7 வந்து முழுமையை குறிக்கிற எண் அப்படிங்கிறத நம்ம வேதாகமத்துல நிறைய இடத்துல பார்க்கணும். எல்லாத்துலயுமே 7ன்னு வரும். அதனால அவர் ஒரு கணக்கு வச்சு என்ன பண்றாரு, 7 தரம் மன்னிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு இயேசு என்ன சொல்றாருன்னா, 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 70 தரம் மட்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த 7 70 தரம்னா இதுல என்ன ஒரு கணக்கு வரும் அப்படின்னு பாருங்க. 7 70 அப்படின்னா 7 இன்ட்டு, அதாவது 7 70 70 இன்ட்டு 70 இன்ட்டு 70 இன்ட்டு 70, இது மாதிரி 7 70 70 வந்து 7 தடவை போட்டு பெருக்குனா எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கு. அப்படின்னா அது ஒரு கணக்கே இல்லை. இதுதான் வந்து தேவன் சொல்கிறார். இப்போ எவ்வளவு தூரம் மன்னிக்கணும் அப்படின்னா கணக்கிலே இல்லை. எப்ப மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கணுங்கிற குணம் நமக்கு வரணும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்கிற பாடம். இதுல அதுக்கு இது முடிச்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஓமை வழியா பேசுகிறார். அந்த சீடர்களுக்கு ஓமைகள் வழியா ஒரு போதனை கொடுக்கிறார். அந்த ஓமை குறித்து பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்துட்டு இந்த பாடத்துக்குள்ளாக போகலாம்.
கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல நல்ல நாளின் மாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. தேவன் எங்கள் மேல் காட்டுகிற இரக்கத்திற்கும் அன்பிற்கும் நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல சாமி. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களாலும் குற்றங்களாலும் குறைகளாலும் மீறுதல்களாலும் ஆண்டவரே, தேவ சமூகத்தில் நாங்கள் பாவிகளாக உமது சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். அப்படி இருந்தும் தேவன் எங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் மீறுதல்களையும் பாராமல் எங்கள் மேல் அன்பு வைத்து இரக்கம் வைத்து ஆண்டவரே, எங்கள் மேல் எங்களுக்கு இன்னும் சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து நாங்கள் செய்கிற தவறுகள் எல்லாவற்றையும் தேவன் அதெல்லாம் மன்னித்து மறந்து ஆண்டவரே, எங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வருகிறீர் சாமி. மற்றவங்களுக்கு கிடைக்காத சத்தியங்களை வேதாகத்தின் அதிசயங்களையும் ரகசியங்களையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டு இதை மற்ற இடத்துல காண்பிப்பதற்கு எங்களுக்கு பலத்தை தரும்படியாக உங்களுக்கு கெஞ்சுகிறோம். இந்த கூடுகையில பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அதில் பங்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே, தேவன் அவர்களை இன்னும் சத்தியத்தின் பாதையில் நடத்தவும் தேவனுடைய உண்மையான அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு அதை மற்ற இடத்துல காண்பிக்கவும் தேவன் கிருபை செய்யுங்க சாமி. இந்த கூடுகை தேவன் ஆசீர்வதித்து கொடுங்க. தேவன் தலைமையேற்று நடத்தி கொடுங்க. ஆவியானவர் எங்களுக்கு கொடுங்க. இந்த தலைப்பை நாங்கள் புரிந்து கொள்ளவும் இதை எங்கள் வாழ்வில் நாங்கள் அப்பியாசிக்கவும் தேவன் பலத்தை தாங்க. எல்லாவற்றையும் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன ஓமை இதுல சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு 18வது அதிகாரத்துல 23ல இருந்து 35 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிச்சோம்னா இந்த விஷயங்கள் புரியும். வாசிப்போம். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். இதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ராஜா அவர் தன்ட்ட எவ்வளவு பேர் கடன் வாங்கியிருக்காங்க லிஸ்ட் எடுக்கிறாரு. அதுல யாரு வர்றாருன்னா 13,000 தாலந்து இருக்கிறதுல அவன் தான் அதிகமான கடன் வாங்கியிருக்காரு. அவனை ராஜாவுக்கு முன்னால என்ன பண்றாங்கன்னா கொண்டு நிறுத்துறாங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அவனால என்ன பண்ண முடியாது, கடனை திருப்பி செலுத்த முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தலைக்கு மேல போன கடன். அதனால ராஜா என்ன உத்தரவு போடுறாருன்னா, அவனையும் அவன் குடும்பத்துல கொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா ஜெயில போய் அவன் எல்லாத்தையும் வித்து அவனுக்கு உண்டானதெல்லாம் வித்து கடன் அடைக்கிற வரைக்கும் அவனை தூக்கி ஜெயில போன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போடுறாரு, தீர்ப்பை கொடுக்குறாரு. அப்ப அந்த ஊழியக்காரன் என்ன பண்றான், அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையா இரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். இதுல என்ன சொல்றாரு, ஆண்டவரே கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன் உனக்கு கொடுத்துருவேன். ஆனா இவனுக்கு என்ன இல்லை, கொடுத்து தீர்க்கிற அளவுக்கு தகுதி இல்லை, அந்த அளவுக்கு கடன் அதிகமா இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்றான், ஆனா நான் கொடுத்து தீர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்ன பண்றாருன்னா இந்த ஊழியக்காரன் சொல்றாரு. அதற்கு ராஜா என்ன பண்ற, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது பேசுறீங்க, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனை மன்னித்து விட்டான். இவன் காலில் விழுந்து கெஞ்சின உடனே ராஜாவுக்கு மனசு கஷ்டமா போகுது. என்ன பண்றாரு, மனசு இறங்கி அவனுடைய கடனை அவனுக்கு மன்னிச்சு விட்டான். 13,000 தாளந்தும் வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டாரு. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். இதுதான் இந்த ஊழியக்காரன். ஒரு சக ஊழியக்காரன் என்ன பண்ணிருக்கான், இவனுடைய கொலைக்கு ஒருத்தர் இவன்ட்ட என்ன வாங்கிருக்கான, வெறும் 100 வெள்ளி பணம் வாங்கியிருக்கிறான். உடனே இவன் மன்னிச்சுட்டு வெளியே வந்தோடனே என்ன பண்றான், வழியில அவனை பாக்குறான், அவனை பிடிச்சு அவன் தொண்டை கழுத்தை நெரிக்கிறான். சொல்லுவாங்க பாருங்க, துண்டை போட்டு கழுத்தை நெரிக்கிறது மாதிரி கழுத்தை நெரிச்சு, நீ என்ன பண்ணணும், நீ பட்ட கடனை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற. இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இந்த ராஜா கிட்ட இந்த மோசமான ஊழியக்காரன் வாங்கினது 1,00,000 ரூபாய் அப்படின்னு வச்சுட்டோம்னா, இந்த சக ஊழியக்காரன் வெறும் 1 ரூபாய் தான்.
ஆனா ராஜா 1,00,000 ரூபாயை மன்னிச்சு விடுறாரு. ஆனா இந்த ஊழியக்காரன் என்ன பண்றான்? பொருளாத ஊழியக்காரன் 1 ரூபாயை மன்னிக்க முடியாம என்ன பண்றான்? கழுத்துல துணியை போட்டான். அடுத்த வசனம். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். இந்த மோசமான ஊழியக்காரன் ராஜா கிட்ட என்ன பண்ணான்? காலை விழுந்து கெஞ்சி கூத்தாடினான். அதனால அவர் என்ன பண்ண, கொடுத்து தீர்க்கிறேன்னு தான் சொல்றான். நான் உங்களுக்கு கடனை கொடுத்துட்றேன், அப்படி டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். ஆனா ராஜா என்ன பண்றாரு? மன்னிச்சு விட்டுருக்காரு. இங்க இவனுடைய சக வேலைக்காரன் 1 ரூபாய் கடன் வாங்கினவன் என்ன பண்றான்? காலில் விழுந்து கெஞ்சினாலும் கொடுத்துறேன்னு கெஞ்சினாலும் என்ன பண்ணல, மன்னிக்காம என்ன பண்றான்? அவனை கொண்டு போய் ஜெயில போடுறான். இதுதான் இந்த பூமி. அடுத்தது 31, 32. நடந்ததை அவன் உடன் வேலைக்காரர் கண்டு. இப்ப அவனுடைய உடன் வேலைக்காரர்கள், இந்த மோசமான ஊழியக்காரனுடைய வேலைக்காரர், யாரோ பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நடந்ததை அவன் உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தான். இப்ப இந்த நிகழ்வு நடக்குது. இந்த ஊழியக்காரன் எப்படி சக ஊழியக்காரனை ஜெயில போட்டான், ரொம்ப கம்மியான கடன் வாங்கணுங்க, இதெல்லாம் கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறா சொல்றாங்க அப்படின்னா ராஜா கிட்ட விஷயம் கொடுக்குது. அப்பொழுது ராஜா அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். இதுதான் ஓமை. சிம்பிளான ஓமை, இன்னும் இதுல காம்ப்ளிகேஷனே கிடையாது. என்ன, ஒரு ராஜா கிட்ட ஒரு அவனுடைய கீழே வேலை செய்யற ஒரு ஆளு பெரிய அளவுல கடன் வாங்கிக்கிறாரு. கணக்கு பார்க்கிற அந்த நாள் வந்த போது ராஜா கூப்பிட்டு கணக்கு பார்க்கும்போது இவன் தான் ரொம்ப அதிகமா கடன் வாங்கியிருக்கான்னு ஒரு ஆளை கொண்டு ராஜா கூட நிக்கிறாங்க. ராஜா காலில் விழுந்து கும்பிடுறான். கும்பிட்டு என்ன பண்றான், ராஜா என்ன பண்றான், கடனை கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணு, நீ உன் பொண்டாட்டி கூட்டையும் ஜெயில போயிரு, கடனை கொடுத்தாதான் உன்னை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றான். இவன் காலில் விழுந்து கெஞ்சும் பொழுது, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கெஞ்சும் போது ராஜா என்ன பண்றான், கடனை ஃபுல்லா கம்ப்ளீட்டா தள்ளுபடி செஞ்சு மனசு இறங்கி தள்ளுபடி செஞ்சு சரி போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுரு. ஆனா இவன் போற வழியில இவனுடைய சக வேலையாள் ஒரு ஆள் வந்து இவன்கிட்ட வெறும் கம்மியான அமௌண்ட் காசு வாங்கியிருக்காரு. வாங்கினதை அவனால கொடுக்க முடியல. அதனால என்ன பண்றான், இவன் கழுத்துல துணியை போட்டு நெரிக்கிறான். அவன் கெஞ்சுறான், இது போல கொடுத்துட்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்கும்போது கழுத்துல துணியை போட்டு நெரிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டுடுறான். இதை கேள்விப்படுற இவனுடைய சக வேலையாட்கள் என்ன பண்றாங்கன்னா போய் ராஜா கிட்ட விஷயத்த சொல்றாங்க. ராஜா கோவம் வந்து அவனை கூப்பிட்டு அவனை தூக்கி ஜெயில போட்டுருப்பான். இதுக்கு வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். இதுதான் வந்து இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டு. ஸோ இந்த ஓமை நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இதுல வர்ற கேரக்டர்ஸ் முதல்ல யாருன்னு பார்த்தோம்னா, முதல்ல ராஜா, அடுத்தது யாரு, அந்த ஊழியக்காரன். இதுல ராஜா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓமையோட கடைசி 35வது வசனத்திலே வந்துருது ராஜா யாருன்னு. நம்மளுடைய பிதா வந்து ராஜா. இதை வந்து நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இப்ப ராஜா யாருன்னா, ராஜா யாரு, நம்மளுடைய தேவன் தான் வந்து ராஜா. இப்போ இந்த ஊழியக்காரன் யாருன்னா, நாம தான் இந்த ஊழியக்காரன். ராஜா தேவன், ஊழியக்காரர் யாரு, நாம தான் ஊழியக்காரர். நாம ஆக்சுவலா தேவனுடைய பிரமாணங்களை மீறி பாவம் செய்யணும். அப்படி பாவத்துடைய சம்பளம் என்ன அப்படின்னா மரணம். ஆக்சுவலா தேவன் என்ன பண்ணணும்னா மரணத்தை தான் கொடுக்கணும். நம்மளால நம்மளே நம்ம ரட்சித்துக் கொள்ள முடியுமா? நம்ம ரட்சித்து நம்மளால கொள்ள முடியாது. ஏன்னா நான் பாவம் செஞ்சுட்டேன், பாவத்தோடைய சம்பளம் மரணம், மரணத்தை நான் அனுபவிச்சு ஆகணும். அப்ப என்னையால ரட்சித்து கொள்ள முடியாததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து இந்த உலகத்துக்கு வந்து தன்னையே பலியா கொடுக்குறாரு.
நான் சாக வேண்டிய இடத்துல யார் சாகுறா? இது வந்து இயேசு கிறிஸ்து சாகுறேன். இதுதான் இதுல இருந்து புரியுது. இப்ப கடன் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னவா இருக்குன்னா பாவம். ஒரு பாவம். இப்ப நான் பிதாவுக்கு முன்பாக நான் வந்து பாவி. நான் தினந்தோறும் பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு பாவம் செய்யறேன்னா அதுக்கு நான் போய் நைட்டு மன்னிப்பு கேட்கிறேன். திருப்பி காலையில இருந்துச்சு அதே தப்பு தான் செய்யறேன். ஆனாலும் தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, எவ்வளவு கிருபையாக நம்முடைய குற்றங்கள் குறைகளை மன்னிச்சு என்ன பண்றாரு, அவர் அந்த தப்பை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா நமக்காக மன்னித்து நம்மளை வந்து ரட்சிப்பின் பாதையில நடத்துறாருங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கிற விஷயம். ஆனா நாம இந்த கடன் வாங்கின ஊழியக்காரன் மாதிரி மற்றவங்கள மன்னிக்கிறோமா? இதுல வந்து சங்கீதம் 137ல இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இஸ்ரவேல் அப்படின்னா அந்த இஸ்ரேலர்கள் மட்டும் இல்ல, நாமளும் இஸ்ரவேலர்கள் நிறைய நேரத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும். போய் கடவுளுடைய பாதத்துல விழுந்து மன்றாடுறோம் அப்படின்னா என்ன பண்றாரு கடவுள்? அவருடைய கிருபையை நம்மகிட்ட காமிச்சு நம்ம என்ன பண்றாருன்னு பாவத்துல இருந்து மீட்கிறார். எத்தனை தடவை போய் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்ம வாழ்றது கிருபைன்னு காலம். நீங்க எத்தனை தடவை போய் நம்ம வந்து பாவம் செய்துட்டு மன்னிப்பு போய் கேட்டாலும் தேவன் என்ன பண்றாரு? மன்னிக்கிறவராக இருக்கிறார். இதே குணம் நம்மள்கிட்டையும் வரணும். ஆனா கடந்த வாரத்துல கூட பார்த்தோம், தாவீது ஒரு தவறு செய்தாரு, தேவன் அதற்கான தண்டனை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தாவீது என்ன பண்ணல, தவறே பண்ணல அப்படின்னு வசனம் சொல்லுவாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? நீங்களும் நானும் தினந்தோறும் தப்பு பண்றோம், தினந்தோறும் மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா என்ன பண்றோம்? திரும்ப திரும்ப அதே தவறு தான் செய்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு நான் செய்த பாவத்தின் நிமித்தமாக நம்மளுடைய இருதயம் நொறுங்குண்டு தாழ்மையாக இருக்கிறதா? இருதயம் வந்து நான் பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவத்துக்காக நான் உண்மையிலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டேன்னா, ஏதோ அதை வந்து அப்படியே டெய்லி பாவ மன்னிப்பு கேட்டு கேட்டு பழகிறதுனால நான் திரும்ப திரும்ப அதை கேஷுவலா மன்னிப்பு கேட்கிறேன். இல்ல நான் செஞ்ச பாவத்துக்காக நான் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறேன். என் இருதயம் வந்து நொறுங்குதா பாவத்துக்காக, என் மனசு உடையுதாங்க கேட்டுக்கணும். ஒரு தப்பு பண்றேன், மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா அடுத்த நாள் கூச்சம் இல்லாம நான் அதே தப்பை நான் பண்றேன். நான் வந்து திரும்பவும் மன்னிப்பு போய் கடவுள்கிட்ட ஒரு இதுவே இல்லாம போய் என்ன பண்றேன், கடவுளுடைய சமூகத்துல போய் திருப்பி அமர்ந்து திருப்பி அதை மன்னிப்பு கேட்கிறேன். கடவுளும் என்ன பண்றேன், திரும்ப அதை மன்னிக்கிறார். எத்தனை தடவை நம்ம போய் கேட்டாலும் மன்னிக்கிறார். ஆனா இந்த பாவத்துக்கு செஞ்சிட்டோமே அப்படின்ற என்கிட்ட வந்து அந்த இருதயம் இடைய நொறுங்குண்டு போகுதா, இல்லை என் வந்து மனசு வந்து உடையுதா, ஐயோ தெரிஞ்சுட்டோம் இனிமேல் நான் செய்யக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள நான் வர்றேனா, அதுக்கு கடவுளுடைய பலத்தை வேண்டுகிறோம். நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆனா என்ன பண்றோம், திரும்ப திரும்ப நம்ம அதே தவறு தான் என்ன பண்றோம்னா செய்யறோம். இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதுல அந்த ஊழியக்காரன் என்ன போய் கேட்கிறேன்னா, ஆண்டவரே கொஞ்ச நாள் கொடுங்க, நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து உங்க கடனை அடைச்சுக்கிறேன். இப்போ இந்த நான் கடனை அடைச்சுக்கிறேன் அப்படின்னா என் சுயநீதி அது வெளிப்படுத்துது. என்னால பாவத்தை ஜெயிக்க முடியும். இதுதான் அது. அவன் என்ன பண்ணணும், என்னால முடியாது சாமி அப்படிதான் அவன் சொல்லியிருக்கணும். நாம என்ன பண்றான், அந்த ஊழியக்காரன் போய் ராஜா கிட்ட என்ன கேட்கிறான், கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் என்ன பண்றேன், நான் வந்து உங்களுடைய கடனை அடைச்சிடுறேன். அப்போ அந்த கொஞ்ச நாள் அப்படிங்கிறது, இங்க வந்து கரண்ட் போயிடுச்சுங்க கொஞ்ச நேரம். இப்ப இங்க கொஞ்ச நாள் அப்படிங்கிறது அவனால என்னால முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிற விஷயம். ஆக்சுவலா என்னால முடியும், ஆனா உண்மையில் நம்மளால முடியுமா? நம்மளால முடியாது. அப்போ என்னையால முடியாத விஷயத்த என்னால முடியும் அப்படிங்கிறது அவனுடைய நம்பிக்கை. அதே போலதான் இந்த நாள்ல நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்றோம், என்னால பாவத்தை ஜெயிக்க முடியும் சாமி, நான் இனிமேலுக்கு பாவம் செய்யாம இருக்கிறேன் அப்படி கூட சொல்லாம எப்படி சொல்லணும், ஆண்டவரே நான் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு எனக்கு பலத்தை தாங்க. இந்த மாதிரி தான் வந்து கேட்டு 1 யோவான் 4:11 வாசிப்போம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறாரோ, சுத்தமா அவனுடைய கடனை தள்ளுபடி செய்யறாரோ, அதே போல நானும் என் மேல நான் வந்து இப்ப ஒரு ரிச்சர்ட் சாருக்கு எதிராக ஒரு பாவம் செஞ்சிருக்கேன், நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னா அவர் என்ன பண்ண, என்னை வந்து மன்னிக்கணும். ஏன்னா அவர் வந்து தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றிருக்கிறார். அதே போல என்ன பண்ணணும்னா நாமளும் ஒருவரை வந்து மன்னிக்கணும். மன்னிக்கிறதுக்கு நம்ம வந்து கடனாளிகளா இருக்கிறோம் அப்படிங்கிறதுதான் நம்ம கத்துக்கொள்கிற பாடம். மத்தேயு 10:8 வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள்,
பிசாசுகளை துரத்துங்கள். ஏன்னா இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. தேவன் நமக்கு இந்த மன்னிப்பை என்ன பண்றாரு? இலவசமா கொடுத்திருக்கிறாரு. அதே போல இந்த மன்னிப்பை நம்மளும் என்ன பண்ணணும்? இலவசமா கொடுக்க வேண்டும். அந்த மனுஷன் சொன்னது போல, ஆண்டவரே நான் வந்து கடனை கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் கடனை கொடுத்து தீர்த்துடுறேன், அந்த மாதிரியான வார்த்தை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய சொந்த கிரியைகளால நான் வந்து நீதிமானா மாற முடியாது. கடவுள்கிட்ட வாங்கின கடன் மீன்ஸ்னா இது பணங்கிறதே கிடையாது, பாவம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். நான் வந்து என்ன பண்ண முடியும்? சொந்த நீதினாலையும் சொந்த கிரியையினாலையும். இப்போ நான் ஒரு பாவி ஆயிட்டேன், நான் ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் போடுறேன், ஒரு 10 பேருக்கு புஸ்தகம் வாங்கி தர்றேன், அப்படி வந்து இந்த பாவத்தை நம்மளால தீர்க்க முடியாது. இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கு வந்து எதுதான் தீர்வுன்னா ரத்தம் தான் தீர்வு. அந்த ரத்தம் வந்து அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துவ வந்து ஆட்டுக்குட்டி மூலமாக அந்த பாவத்தை தீர்த்து இந்த ரத்தத்தை போய் பலியா செலுத்துவாங்க. ஆனா நமக்காக யாருதான் ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து சிந்திருக்கிறார். இப்போ சொந்த கிரியைகள் மூலமாக நம்மளுடைய பாவம் வந்து என்ன பண்ணாது? போகாது. அப்ப அதற்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தணும். யாரு ரத்தம் சிந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து. எந்த விலையும் இல்லாம இலவசமா அந்த கொடுக்குறாரு. இப்ப இந்த இலவசமா பெற்ற கிருபையை நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு இலவசமா கொடுக்கணும். இதுதான் நம்ம இதுல இருந்து இந்த ஓமையிலிருந்து பார்க்குற விஷயம். மத்தேயு 6வது அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்களை வாசிப்போம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நாம தேவன்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கிட்டோம், அதை எப்படி பண்ணணும் நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். அப்படி காமிக்கும் பொழுதுதான் தேவன் வந்து என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார். அந்த வசனம் சொல்லுது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். தவறு செஞ்சுட்டேன், அந்த மனிதர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னா அவர் என்ன பண்ணணும்? இல்ல அப்படிங்கிறது, மன்னிக்க மாட்டேன், நீ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா நாம தேவன்கிட்ட இருந்து இலவசமா அந்த மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். அந்த மன்னிப்பை நம்ம மற்றவர்களுக்கும் இலவசமா கொடுக்க வேண்டும். மத்தேயு 6:12 நம்ம பரலோகத்துல இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற வாசிக்கிற அந்த ஜபத்துல, தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்துல பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இது கடன்கிறது நம்ம பணம் அப்படிங்கிறதே நம்ம எடுத்துக்க முடியாது. இது வந்து அந்த தப்பிதங்கள், இந்த தவறுகளை, நாங்க செஞ்ச தவறுகளை தேவன் எங்களுக்கு மன்னிக்கிறார். அதே போல மற்றவர்கள் எனக்கு செய்த தவறுகளை நான் என்ன பண்ணணும்? மன்னிக்க வேண்டும். மன்னித்தலின் அளவுங்கிறது கிடையாது. இப்ப இதுக்காக நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்த கடனை கேட்காம விட்டுக்கலாமா? கடன் மீன்ஸ் பணமா இருக்கலாம், இல்ல பாவமா இருக்கலாம். அப்போ இந்த விஷயங்கள் வந்து இப்ப எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு தவறு நான் செஞ்சுட்டேன் ரிச்சர்ட் சாருக்கு எதிராக, அதுக்கு மன்னிச்சிட்டாரு, ஆனா அதை அப்படியே விட்டுடலாமா? இல்லை நான் அவர்கிட்ட கடனே வாங்கியிருக்கேன், அதை அப்படியே விட்டுடலாமா அப்படின்னா எப்படி எப்படி அதுக்கு வந்து அப்ரோச் பண்ணணும்னு வேதாகம் சொல்லி கொடுத்தது. 2 தெசலோனிக்கேயர் 3:10 ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. பவுல் என்ன சொல்றாரு? ஒருத்தன் வேலை செய்யறதுக்கு மனசே இல்லை, சோம்பேறியா இருக்கிறான், சாப்பிட கூட தகுதி கிடையாது. இதுதான் இதுல இருந்து. இப்போ ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோம். இப்போ ஒரு மனுஷன் பணம் வாங்குறான், இல்ல பாவம் செய்யறான், ஆனா அவனை என்ன பண்ணல, திரும்ப திரும்ப அதே விஷயத்த செஞ்சுட்டு இருக்கான், மன்னிப்பு கேட்கறது இல்லை, ஒன்றும் கேட்கறது இல்லை, அவனை அப்படியே விட்டுடலாமா அப்படின்னா விடக்கூடாது. அவனை வந்து திருத்தறதுக்கான முயற்சியை நம்ம செய்யணும். தூக்கி ஜெயில போடணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. என்ன பண்ணணும்? அவனை வந்து திருத்தறதுக்கான முயற்சியை நம்ம வந்து செய்யணும் தான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிற விஷயம். பிலிப்பியர் 2:1-5 வசனங்களை வாசிப்போம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவுள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானான். அப்போ ஒரு இப்ப நான் இருக்கிறேன்னா, இப்ப நான் எனக்கு கீழே இருக்கிற ஒரு மனுஷனை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, என்னை விட அவங்கள மேன்மையா பார்க்கணும். அந்த மனப்பக்குவம் நம்மகிட்ட வரும். ஆனா நிறைய நேரங்கள்ல என்ன பண்றோம்? நம்மளை உயர்வா வச்சுக்கிறோம், மற்றவங்களை என்ன பண்றோம்னா தாழ்வையா தான் பார்க்கிறோம். அதனாலதான் இதுல என்ன சொல்றாரு? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவுள்.
மற்றவங்களை நம்ம எப்படிதான் பார்க்கணும் அப்படின்னா அவங்கள நம்மளை விட மேன்மையா தான் வைத்து பார்க்கணும், நம்மளை வந்து தாழ்த்தணும். இப்படிதான் இதுல வந்து பவுல் வந்து சொல்லிக் கொடுக்கிறாரு. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஒரு கிறிஸ்தவன் இருக்கிற அந்த தெருவுல யார் இருக்கக்கூடாது? சாப்பாடு இல்லை, ட்ரெஸ் இல்லைன்னு யாரும் இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம இப்போ நம்ம யோபு வாழ்க்கையிலேருந்து கத்துக்கிறது. பார்த்தீங்கன்னா யோபுடைய அந்த தெருவுல யாரும் ஏழையும் கிடையாது, சப்பானி குழர் யாருமே கிடையாது. அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் வந்து யோபு வந்து அவங்க எல்லாத்தையும் தாங்கி இருக்கிறார். நான் வந்து சப்பானிக்கு காலாகவும் குருடனுக்கு கண்களாகவும் இருந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அந்த மனப்பக்குவம் நமக்கு வரணும். இப்ப நம்ம இருக்கிற தெருவுல இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எனக்கானவர்களே மட்டுமல்ல, பிறர்களுடைய தேவைகளை நம்ம வந்து சந்திக்கிறவர்களாக இருக்கணும். அதுக்காக அவங்க உழைக்காம சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த அந்த இதுல வந்து நம்ம அதான் நம்ம சாப்பிடலன்னா உழைக்கலன்னா நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து பவுல் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஒரு சகோதரர் எனக்கு எதிராக குற்றம் செஞ்சுட்டாரு, பாவம் செஞ்சுட்டாரு. அந்த அந்த குற்றங்கள் எல்லாத்தையும் நம்ம மன்னிச்சு போனா போ அப்படின்னு விட்டுடலாமான்னா அதையும் செய்யக்கூடாது. மன்னிக்கணும். மன்னிக்கிறது தான் வந்து அதில் கத்துக்கிறோம். ஆனா அந்த மன்னிக்கிறதுக்கு மன்னிச்சுட்டு அவரை வந்து எப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ணணுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். வெறும் மன்னிச்சிட்டோம் ஓகே போலாம் அப்படிங்கிறது இல்லை. எப்படி அவரை கரெக்ட் பண்ணணும், எப்படி அதை சரி பண்ணணும் அப்படின்னா லூக்கா 17 உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஒரு மனுஷன் வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான், நான் மன்னிக்கிறேன். ஆனா அதுக்காக மன்னிச்சுட்டு சரி போ நீ அதே தப்பை செய் அப்படி கிடையாது. அவனுடைய தப்பை வந்து சுட்டி காட்டுகிற கடமை வந்து நமக்கு இருக்கணும். சர்ச்சிலே ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து தவறு செய்யறாரு. இல்ல இந்த மத கூடுகையில் இருக்கிற ஒரு 15 குடும்பம் இருக்கிறோம். ஒரு குடும்பம் ஒரு கடவுளுக்கு விரோதமாக ஒரு தவறு செய்யுது அப்படின்னா அவரை மன்னிக்கிறது வந்து ஒரு பட்சம், ஒரு பக்கம் அவரை மன்னிச்சிடுறோம். ஆனா அவங்க தவறு செய்ததை என்ன பண்ணு கண்டுபிடிச்சு அதை சொல்லி கொடுக்கணும். எப்படி சொல்லி கொடுக்கணும்ன்றதையும் வேதாந்தம் சொல்லி கொடுக்குது. அந்த தவறை வந்து அவங்களுக்கு சுட்டி காட்டி அவர்கள் அதுக்கு மேல அந்த தவறுக்குள்ள போகாதபடிக்கு இவங்க என்ன பண்ணுறது, சத்தியத்தின் பாதையில நடத்து. எப்படி சுட்டி காமிக்கணும்? 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஸோ பவுல் கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, ஒரு மனுஷன் நமக்கு எதிராக தப்பு செஞ்சுட்டு அந்த தவறுகளை மன்னித்துட்டாலும் அதை நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனை செஞ்சது தப்பு, இது மாதிரி செய்யக்கூடாது நம்ம என்ன பண்ணணும், புத்தி சொல்லணும். சர்ச்சிலேயே 10 குடும்பம் போறோம் அப்படின்னா ஏதோ ஒரு குடும்பம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயத்த கொண்டுட்டு வருவாங்க, இல்லை ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள வருவாங்க. அந்த நேரத்துல இல்லைனாலும் இந்த சர்ச்சுக்குள்ள இல்லைனாலும் அதை வெளியில வந்து நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது, நீங்க இந்த இடத்துல அந்த வார்த்தைகளை போட்டிருக்க கூடாது, ஏதோ அவங்க சொன்னதுக்கு தெரியாம சொல்லிட்டாங்க அப்படி போறது இல்லை. அதை என்ன பண்ணணும், பொறுமையோடு சாந்தத்தோடு என்ன பண்ணணும், சொன்னது தவறு அப்படின்னு வந்து சுட்டி காமிக்கணுங்கிறதையும் தேவன் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாரு. தீத்து 1ஆவது அதிகாரம் 10 மற்றும் 14 வசனங்கள் வசிக்கிறேன். அநேக விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஒரு சர்ச்சில் ஒரு குடும்பம் இல்ல ஒரு மனிதர் தேவையில்லாத விஷயங்களை பேசுறாரு, இல்ல அங்க இருக்கிற போதகருக்கு எதிராகவோ இல்ல பைபிள் இல்லாத விஷயங்களையும் நம்ம வந்து அவர் விஷயத்த பேசுறாருன்னா என்ன பண்ணணும், கண்டிப்பா என்ன பண்ணணும், அவரை மன்னிச்சிடணும். ஆனா அந்த விஷயத்தை அவருக்கு சுட்டி காமிக்கணும். மத்தேயு 18ஆவது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நீ அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டான். ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த கூடுகையில நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன். இப்போ ராஜன் சாரோ ரிச்சன் சாரோ போன் அடி எனக்கு வந்து என்ன பண்ற, இந்த மீட்டிங்லேயே உட்காந்து சார் நீங்க பேசுனது தப்பு அப்படி சொல்லாம அதை பக்குவமா என்னை வந்து தனியா வீட்டுல வந்து பார்த்து நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது, நீங்க இது செஞ்சது தவறு. சரி, இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆல்ரெடி இதுல நடந்திருக்கு, நீங்க இது மாதிரி பேச வேணாம், இது அடுத்தவங்க மனசை வந்து காயப்படுத்தும் புண்படுத்தும் அப்படின்னு என்ன பண்ணணும்,
தனியா இருக்கும்போது வந்து சொல்லணும் இல்லையே, ஒரு பெரிய மீட்டிங்ல உட்கார வச்சு நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு என்ன பண்றாருன்னா பவுல் ஆலோசனை சொல்றாரு. அப்படி சொன்னா அந்த சகோதரனை நீ ஆதாயப்படுத்திக்கிட்ட. எல்லாருக்கும் முன்னாடி நம்ம போட்டு உடைச்சோம்னா கண்டிப்பா பகைதான் உண்டாகும். இப்ப எப்படி வந்து ஒரு தவறு செய்த மனிதனை மன்னிக்கணும், மன்னிக்கிறத பத்தியே பேச வரல. மன்னிக்கிறதுங்கிறது சொல்லிட்டாரு, எத்தனை தடவை வேணாலும் மன்னிக்கணும். அது எத்தனை தடவை தேவன் நமக்கு மன்னிப்பு கொடுக்குறாரு அந்த அளவுக்கு அவருடைய மன்னிப்புக்கு கிழக்கு மேற்கு இருக்கு. அதே போல நாமளும் என்ன பண்ணா சகோதரனை மன்னித்தாலும் அவர் செய்த தவற தனிப்பட்ட முறையில் அவரை போய் பார்த்து அவரை வந்து நீ இது மாதிரி செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன சொல்றோம். அப்படின்னா நான் சகோதரன் வாதையப்படுத்திக்கிட்டேன், இல்லைன்னா என்ன பண்றேன், பகையை உண்டாக்குறேன். அப்படியும் அவர் கேட்கல. ஒரு ஆள் தனியா வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஷியாம் வந்து என்னை பார்த்து சித்தப்பா நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்றாருன்னா நான் வந்து ஓகே சரி ஷியாம் நான் செஞ்சது தப்பு இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி இல்லை, நான் செவி கொடாமல் போனான், நான் வந்து அந்த தப்பை ஏத்துக்கல, அதெல்லாம் முடியாது ஷியாம் நான் செஞ்சதுதான் சரின்னு நான் சொன்னான், அவன் செவி கொடாமல் போனான். 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை உங்களுடன் கூட்டிக் கொண்டு போ. இப்போ ஷியாம் என்ன பண்ணணும், ரிச்சர்ட் சாரு, ராஜன் சார், இது மாதிரி 2-3 பேரை அழைச்சிட்டு வந்து என்னை வந்து பார்த்து அப்போ என்ன பண்ணணும், இல்லைங்க நீங்க செஞ்சது தப்பு, நீங்க இது மாதிரி செஞ்சிருக்க கூடாது, இது மாதிரி பேசியிருக்க கூடாதுன்னு என்ன பண்ணணும், எனக்கு புத்தி சொல்லணும். அப்படியே அவங்க 3 பேருக்கும் நான் வந்து செவி கொடுக்கல, அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாது இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பான். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு முதல்ல ஷியாம் வந்து என்கிட்ட வந்து சொல்லி என்னை திருத்தறதுக்கு முயற்சி பண்றாப்புல, நான் தனிப்பட்ட முறையில என்னை தனியா வந்து பார்த்து நான் அதுக்கு செவி கொடுக்கல. அப்போ ஷியாம் என்ன பண்றாப்புல, ராஜன் சாரையும் ரிச்சர்ட் சாரையும் அழைச்சிட்டு வந்து என்கிட்ட பேசுறாப்புல, நான் அதுக்கும் செவி கொடுக்கல. இப்ப என்ன பண்ண, இந்த விஷயத்த சபைக்கு கொண்டுட்டு போகணும். இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம், ஒரு 15 குடும்பம் இருக்கிறோம், இந்த 15 குடும்பம் ஒரு சபைனா இந்த சபை வந்து என்னை பார்த்து எனக்கு வந்து என்னை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க, நீ செஞ்சது தப்புப்பா, நீ செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுலயும் நான் கேட்கல அப்படின்னா என்னை வந்து ஒதுக்கி வச்சிடலாம், இவன் வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிடலாம். இப்படிதான் வந்து எப்ப ஒரு மனுஷன் ஒரு சபையில ஒரு தவறு பண்றான்னா, ஏய் நீ சபைக்கு வராத இப்படி சொல்லக்கூடாது. மன்னிப்பு கொடுக்கிறோம், ஆனா கண்டிக்கிற நிலையிலே நம்ம இருக்கிறோம். அவனுக்கு திரும்ப கடவுளுக்குள்ள கொண்டு வர நிலையில நம்ம இருக்கிறோம், சபையோடு இருக்கிறோம். அதை முதல்ல ஒருத்தரா போய் செய்யணும், அவன் கேட்கலன்னா 3 பேரா போய் செய்யணும், அப்படின்னு கேட்கலன்னா சபையோர்கள் சேர்ந்து அதை செய்யணும். அப்படியே அவன் கேட்கலன்னா அவனை என்ன பண்ணலாம், ஒதுக்கி வைக்கணும். இதுதான் வந்து இதுல வந்து சொல்லி கொடுக்கிற பாடம். சோ இயேசு கிறிஸ்து எப்படி கொண்டுட்டு போறாருன்னு பாருங்க. முதல்ல மன்னிச்சுங்க, ஆனா மன்னிச்சுட்டு ஓகேப்பா போப்பா அப்படி கிடையாது, அந்த செய்த தவற அவனுக்கு சுட்டி காமிக்கணும் அப்படிங்கறத நமக்கு புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து லூக்கா 17வது அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை வாசிப்போம். உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஒரே தப்ப இதெல்லாம் பிராக்டிக்கலா நமக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு இருக்கும். ஆனா இது பிராக்டிக்கல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு தடவை தப்பு செய்யறான் போடா அப்படின்னு மன்னிச்சு விடலாம், 2வது தடவை 3வது தடவை அதே தப்பு செய்யும் போது நமக்கு என்ன வருது, சின்ன கோபம் தான் வரும். இது வந்து உலக வாழ்க்கையில ஓகே. ஆனா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன சொல்லி கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்துனா, 7 தடவை ஒரு நாளுக்கு தப்பு பண்ணிட்டு 7 தடவை வந்து மன்னிப்பு கேட்டாலும் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். நம்ம அப்படிதான் பண்ணிக்கிறோம். தேவனுக்கு முன்பாக எத்தனை தப்பு செய்யறோம் அத்தனை தப்பையும் கடவுளுக்கு முன்னாடி அறிக்கையிட்டு தேவன் என்ன பண்றாலும் நினைக்கிறார். அதே போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கை வேற, உலக வாழ்க்கை வேற. இதை வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்காக மன்னிச்சுட்டு ஆனா அவனை என்ன பண்ணணும்னா கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். நீ செஞ்சது தப்பு அப்படிங்கிறத அவனுக்கு வந்து உணர்த்தணும். அதுக்காக எப்படி உணர்த்தணும், முதல்ல எத்தனை பேர், அப்புறம் எத்தனை பேர், அப்புறம் சபை, அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்றான், இன்னும் தள்ளி வைக்கணும் அப்படின்னு கேட்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்றான், தப்பு பண்ணிட்டானா அவன் வந்து கிண்டல் அடிக்கணும், ஏளனமா பேசணும், அவன் அப்படித்தாயா. சோ இந்த மாதிரி பேச்சுகள் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி நான் வந்து ஒரு ஏளன பேச்சு ஒரு மனுஷன்கிட்ட பேசுறேன்னா நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆத்துமாவை விலக்கி வைக்கிறேன், அவனை வந்து மரணத்துல நான் தள்ளி விடுறேன். அதே அவனை கடிந்து கொண்டு புத்தி சொல்லி உள்ள கொண்டு வந்துட்டோம்னா அவனை வந்து மரணத்திலிருந்து நம்ம காப்பாற்றலாம். அப்படிதான் வேதாந்தம் சொல்லிக்கிறது. அப்போ ஒரு மனிதன் தவறு செய்கிறான்,
அவனை வந்து நான் மன்னிச்சு அவனை கண்டித்து அவனை திரும்ப கடவுளுக்குள்ள கொண்டு வரேன்னா அவனை மரணத்திலிருந்து நான் அந்த ஆத்மாவை மரணத்திலிருந்து நான் காப்பாத்துகிற வேலையை செய்யறேன். நான் ஒரு பங்காளியா இருக்கேன். அதே அவனுடைய தவறை வந்து நான் சுட்டி காட்டி அவனை கிண்டல் அடிக்கிறேன்னா நான் ஒரு ஆத்மாவை எங்க கொண்டு போய் தள்ளுறேன்னு மரணத்துல போய் தள்ளுறேன் அப்படிங்கிறத நம்ம புரிச்சுக்கணும். இப்போ மன்னிப்பு கேட்க வரவன்ட்ட ஏளன பேச்சு பேசக்கூடாது, கிண்டல் அடிக்கக்கூடாதுங்கிறத இதெல்லாம் எடுத்து புரிச்சுக்கணும். கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையா இரு. ஒரு மனுஷன் ஒரு தப்பு செஞ்சு குற்றத்துல ஒரு திருடிட்டேன், ரிச்சர்ட் சார் வீட்டுக்கு வர்றேன், ஏதோ ஒரு பொருள் இருக்கு எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு வந்துட்டேன். அப்போ ரிச்சர்ட் சார் எப்படி பண்ணணும் பார்க்கணும், என்னைய தப்பு செஞ்சுட்டாலும் என்னை அவர் என்ன பண்ணா சாந்தமுள்ள ஆவியோடு என்னுடைய தவறை சுட்டி காமி என்னை மன்னிச்சு என்னுடைய தவறை அவர் சுட்டி காமிச்சு அதுக்காக இனிமேலுக்கு என் வீட்டுக்கே நீங்க வராதீங்க அப்படிலாம் சொல்லாம என்ன பண்ணணும், என்னை வந்து திருத்துற வேலையில அவருக்கு பங்கு இருக்கு. என்னை திரும்ப சத்தியத்துகளை கொண்டு வரணும். என்னை வராதன்னா என்னை எங்க தள்ளுறாரு, மரணத்துல தள்ளுறாரு. என்னை மன்னிச்சு அவர் ஏற்றுக்கிறாருன்னா என்னை எங்க கொண்டு வர்றாரு, மரணத்துல இருந்து காப்பாத்துறாரு. சோ இதுதான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்கிற விஷயம். லூக்கா 17:3 மற்றும் அதே வசனம். யாக்கோபு 5:20. தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவுள். யாக்கோபு எப்படி சொல்றான்னு பாருங்களேன். நம்ம சொன்ன விஷயம் தான். ஒரு மனுஷன் அது தப்பி போன மார்க்கம், பாவத்துல விழுறான், ஏதோ ஒரு தவறு செய்யறான். அந்த பாவியை வந்து கண்டித்து அவனை மன்னித்து கண்டித்து திருப்புகிற ஒரு மனுஷன், அவனை சரியான பாதைக்கு கொண்டு வர மனுஷன் என்னன்னா ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியணும். இப்போ அவனை என்ன பண்றோம், நம்ம மரணத்திலிருந்து என்ன பண்றோம், வந்து காப்பாத்துறோம் அப்படிங்கிறத நம்ம எதிர்க்க. மத்தேயு 6:15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அவனை வந்து தவறை வந்து சொல்லி திருத்தணும், மன்னிக்கணும், ஆனா கண்டித்து உணர்த்தணும். அப்படி உணர்த்தும் பொழுது நம்ம பிதாவிட்ட இருந்து என்ன பண்றோம், நம்மளுடைய பாவங்களை அவர் நினைக்க மாட்டார். பிதாவிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வம்சமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறார், நான் மாம்ச பிரகாரமா ஒரு விஷயத்தை யோசிக்க மாட்டேன். தப்பு செஞ்சாலும் சரி, அவன் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவனை வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வந்து மாம்ச பிரகாரமா அப்ரோச் பண்ண மாட்டேன். நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன், தேவனுடைய பார்வையில அப்ரோச் பண்ணுவேன். இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய வலது பக்கத்துல இருந்த 2 சீடர்கள், ஆவியானவர் கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கடைசியில சாக போற நேரத்துல அவன் என்ன பண்றான்னு ஒரு கல்வன் நிந்திருப்பான். அதே போலதான் தேவனுடைய ஆவியானவர் என்கிட்ட இருந்தாருன்னா நானும் எப்படிதான் பண்ண மாட்டேன், மாம்ச பிரகாரமா யோசிக்க மாட்டேன். மாம்ச பிரகாரம்னா உலக பிரகாரமா எனக்கு வந்து அது வர்ற கோபம், எரிச்சல், போட்டி போறாம, இவனை பழி வாங்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயமா யோசிக்க மாட்டேன். அந்த ஆத்மாவை நான் என்ன பண்ணுவேன்னா மன்னிச்சு அதை மரணத்திலிருந்து காப்பாத்தி சத்தியத்துக்குள்ள கொண்டு வருவேன். இப்போ இந்த ஒரு பார்வை நம்ம ஒவ்வொருத்தட்ட என்ன இருக்கு. கடைசியாக ஒரு விஷயம், மத்தேயு 7:2. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும். எப்படி உங்களை ஒரு பார்வையில பார்க்கிறோமோ அதே பார்வையில தான் தேவன் என்ன பண்ணுவார். நாம நம்மளை தேவன் பார்க்கக்கூடிய பார்வையில நம்ம அவங்கள பார்க்கும் பொழுது தேவனும் எப்படி பார்ப்பார், நம்ம எப்படி பார்க்கிறோமோ அதே பார்வையில தான் பார்ப்போம். இந்த பாடத்துல இருந்து கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன, ஒரு மனிதன் தவறு செய்யலாம், தேவன் போய் மன்னிப்பு கேட்கிறான்னு என்ன பண்றார், எவ்வளவு பெரிய பாவையா இருந்தாலும் தேவன் என்ன பண்றாரு, பாவத்தை மன்னிக்கிறார். ஏன்னா தேவன் அந்த பாவத்தை தான் வெறுக்கிறாருடைய பாவியை வெறுக்கிறது இல்லை. அதே போல நாமளும் மற்றவர்களுடைய பாவங்களை தேவனுடைய அந்த சிந்தையோட நம்ம பார்த்து நாமளும் என்ன பண்ணா மன்னிக்கணும். சோ மன்னிக்கிறதோட இல்லாம அவர்கள் என்ன பண்ணணும், நாம கண்டிச்சு திருத்துற வேலையை நம்ம செய்யணும். இதுல இருந்து கற்றுக்கொள்கிற பாடம் இந்த பார்வை வந்து கிறிஸ்துவோடைய பார்வை, கிறிஸ்துவோடைய சிந்தை.
ஸோ நாம இந்த சிந்தைக்குள்ள, அதாவது மாம்சத்தின் சிந்தையை எடுத்து போட்டு ஆவியின் சிந்தைக்குள்ள வருவோம். நாமல் என்ன பண்ணுவோம், மற்றவர்களை குறைகளை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களை கண்டித்து திருத்தவும் செய்வோம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பை பற்றின ஏதாவது காரியங்கள் இருந்தால் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமென். எங்கள் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, இதோ ஆண்டவரே சுவாமி, இதோ அருமையான மாலை பொழுதிலே என் தேவனாய் கர்த்தரின் வார்த்தைகளை சுவாமி நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் தியானிக்கவும் உமது வசனத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் என் தேவனாய் கர்த்தர் இதோ டாக்டர் மூலியமாக எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தீர் சுவாமி. அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ ஆண்டவரே நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக நாங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து இந்த நேரத்தை நாங்கள் நல்ல ஒரு பயனுள்ள நேரமாக நாங்கள் செலவு பண்ண என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க சுவாமி. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தகப்பனே, ஒவ்வொரு வசனங்களும் தகப்பனே எங்கள் பாதைக்கு நல்ல ஒரு வெளிச்சமாக இருந்தது ஆண்டவரே சுவாமி. தகப்பனே, நாங்கள் உணர்வுகளினாலே சுவாமி நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் என் தேவனாய் கர்த்தரின் ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துகிற வண்ணமாக இருந்தது சுவாமி. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்கள் வாழ்நாளில் ஆண்டவரே சுவாமி நாங்கள் உலகத்திற்கு உரியவர்களாக இல்லாமல் ஆவிக்குரியவர்களாக நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. ஆவி என்பது ஆண்டவரின் தேவனாய் கர்த்தரின் ஆளுமை என்பதை எனக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே, ஞானம் உடையது, அறிவு எங்களுடையது சுவாமி. அந்த ஞானம் இந்த சரீரத்திலே ஆட்கொள்ளுமையானால் ஏதோ இந்த சரீரம் சுவாமி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழும் என்பதை எங்களுக்கு நான் அறிந்திருக்கிறோம். ஏதோ எங்களை அறிவாகிய சாத்தன் சுவாமி இந்த சரீரத்தை ஆளாமல் இந்த ஞானம் ஆண்டு தகப்பனே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சுவாமி ஏதோ தேவனுடைய ஞானத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ இந்த தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் ஒவ்வொரு எண்ணங்களிலும் ஒவ்வொரு உணர்வுகளிலும் சுவாமி நாங்கள் செய்கிற தவறுகளை எங்களுக்கு உணர்த்தி நல்லதை நாங்கள் செய்ய எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதை எங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் எங்களுக்கு உணர்த்த வேண்டுமா கெஞ்சுமிட ராஜா. அந்த உணர்வுகளுக்கு நாங்கள் செவி சாய்த்து சுவாமி நாங்கள் நல்ல ஒரு பாதையிலே நாங்கள் செல்ல என் தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தெரிந்து கொண்டோம் என்பது மாத்திரமில்லாமல் சுவாமி ஏதோ எங்களோட வாழ்க்கையிலே அதை நாங்கள் பிரதிபலிக்க என் தேவனாய் கர்த்தர் கிருபையை கொடுங்க, உணர்த்துங்க. எல்லாரையும் உங்களுடைய பாத்திரம் ஒப்புக்கிறேன் சுவாமி. நீங்கள் மறுபடியும் சுவாமி அடுத்த வாரத்தில் நாங்கள் கூடுகையிலே எல்லாரும் நாங்கள் கூடி சுவாமி உண்மை தியானிக்க மற்றொரு நாள் எங்களுக்கு ஆயத்தப்படி தருமா கேட்கிறோம் சுவாமி. ஏதோ உலகத்துக்குள்ள நாங்கள் செல்லும் பொழுது என் தேவனாய் கர்த்தரின் கரம் எங்கள் மேல் இருக்கட்டும், வழிநடத்த இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். நீங்க பொறுப்பு நடத்துங்க சுவாமி. எங்கள் யாவரையும் தாழ்த்தி உங்க பாதத்தில் ஒப்புக்கிறேன். நீங்களே பொறுப்பு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தால் கெஞ்சி கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்தலையும் தெரிவித்து ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் மீண்டுமாக நம்ம